ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டீ கடைகளில் மட்டும் மொறுமொறுன்னு கிடைக்கக்கூடிய பருப்பு வடையை வீட்லேயும் அதே மொறுமொறுப்போட எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல பருப்பு ஊற வச்சுக்கலாம். 2 கப்பு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சோம்பு, ஜீரகம், ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச பருப்பில் ஒரு கைப்பிடி அளவு பருப்பை எடுத்து வச்சிடலாம். அரைச்ச மாவோட பொடியை கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், நிறைய கொத்தமல்லி தழை, ஊற வச்ச பருப்பு, இதோட கொஞ்சம் சோம்பு, பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். மாவு கலக்கிறப்பவே நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு இது மாதிரி வடையை தட்டிக்கிங்க. சைட்லெல்லாம் மெல்லிசாவும் நடுவில் நல்லா தடிமனாகவும் தட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டி வச்சுருக்க வடையை ஒவ்வொன்றா போட்டு ஒரு சைடு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா கலர் மாற வரைக்கும் வேக விட்டு எடுத்தால் டீ கடையில் கிடைக்கிற அதே மொறுமொறுப்போட அதே டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.